ஹாய், வெல்கம் டு விஜய்ஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம கேரட் வச்சு ஒரு சிம்பிளான மில்க் ஷேக் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் வேறு ஒன்றுமே சாப்பிட வேண்டியதில்லை. இது ஒரு கிளாஸ் குடிச்சிட்டா போதும், சூப்பராக இருக்கும், நல்லா ஃபில்லிங் ஆகிடும். இதை நம்ம இப்போது இதை கட் பண்ணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேரட் நல்லா இப்படி கட் பண்ணியாச்சு. இது கூட நம்ம ஒரு 5-6 பாதாம் பருப்பு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இது கூட சேர்த்துக்குவோம். 2 கிஸ்மிஸ், 2 முந்திரி, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா இப்போ நம்ம வேக வச்சுட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், கேரட்டு, பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது கூட ஒரு நல்ல வாழைப்பழத்தையும் சேர்த்துக்குவோம். வாழைப்பழம் சேர்த்துக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இது கூட நம்ம ஒரு கிளாஸ் பால் விட்டுருக்கோம். இல்லை தேவைக்கு தேன் விட்டுறலாம். ஸ்வீட் தகுந்த மாதிரி நீங்கள் தேன் விட்டுக்குங்க. நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். நல்லா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. நல்ல ஹெல்த்தியான ஒரு கேரட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை விட காலையில் சத்தான எந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் நமக்கு தேவையே இல்லை. இதில் வெஜிடபிள்ஸ், பனானா எல்லாமே சேர்ந்துருக்கு, மில்க்கு, நட்ஸு எல்லாமே சேர்ந்து நமக்கு நல்லா ஃபில்லிங்காக கொடுக்கும். நல்லா காலையில் இதை ஒரு கிளாஸ் குடித்தா போதும், மதியம் 1 மணி வரல கூட நமக்கு பசிக்காது. நல்லா ஹெல்த்தியான ட்ரிங்க். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகிற டைமில் இதை ஒரு கிளாஸ் கொடுத்தீங்கன்னா போதுங்க, நல்லா அன்றைக்கி வேண்டிய சத்தெல்லாம் கிடச்சிரும். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளானது தான். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல ரெசிபியை உங்களை சந்திக்கிறேன். பாய்.